வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் சிரவணம் செய்தவர்கள் 127 உபநிஷத்தையும் சிரவணம் செய்தவர்களுக்காக இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவமாக மாற்றுவதற்காக சிரவணத்துக்கு அப்புறம் மனனம், மச்சித்தக மத்பரக, என்னையே சித்தத்தில் வைத்து என்னை நோக்கியே ஏகாகிரமாக வருவாய், அப்படி உள்ளவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இருக்கு. வாக்கியம் இருக்கு, உபநிஷத்துலேயும் இருக்கு. அந்த கருத்து செய்து பார்த்துருக்கேன், அடியன் செய்து பார்த்துருக்கேன். என்னுடைய வாக்கில், வார்த்தைகளில், அனுபவங்களில் மந்திரங்களில் இருக்கிறத பேசுகிறது பியூராக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய அனுபவங்களையோ பிரமாணம் இல்லாத பேச்சோ, அந்த பேச்சு அடியேன் செய்து பார்த்தது, அடியேன் அந்த வார்த்தையோ இல்லை வாக்கியத்தையோ செய்து பார்த்து வெற்றி பெற்றது. நான் பெற்ற வெற்றி நீங்களும் பெறணுங்கிறதுக்காக, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை உங்களோட நான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். சாதாரண பேசுகிற எல்லா வாக்கியங்களுமே எப்படி உபநிஷத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் வெளிப்படணும், மெய்ப்பொருள் வெளிப்படணும், ரகசியம் வெளிப்படணும், சாமானியர்களுக்கும் புரியணும் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருக்கேனோ, எளியவர்கள், பாமரர்கள், படிக்காதவர்கள், உலக அறிவு இல்லாதவர்கள், அவர்கள் கண்ணையும் திறக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட எப்படி பிரமாணத்தோடு மந்திரத்தை இருக்கிறபடி பேசுகிறேனோ, அதுதான் ஒரு சத்குருக்கு அழகு. இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி, அது ஒன்று போதும் நமக்கு ஃபார்முலா. இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி. குரு தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரம் இது, வாக்கியம் இது. கல்லாலின் புலனை புடைய மந்தன்னு வரும். அப்படி பிரமாணத்தோடு பேசுகிற வார்த்தைகள் எப்படி சத்தியமோ அது மாதிரி உங்களுக்காக அடியேன் வலியுறுத்துகிற பல வார்த்தைகள் பிரமாணம் இல்லாமல் பேசலை. பிரமாணத்தை இது இங்கேருந்து எடுத்தேன் அங்கேருந்து எடுத்தேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து 50 வருஷங்களுடைய சேமிப்பது, அதையெல்லாம் செய்து பார்த்து என் வாழ்க்கையாக கரைந்து போனது. வெற்றி கொடுப்பது தொடர்ந்து எப்படி உயிர் நிரந்தரமானதோ அது மாதிரி ஞானம் நிரந்தரமானது, மெய்ப்பொருள் ஞானம் நிரந்தரமானது. அது தானாகவே வேலை செய்யும், தானாகவே வெளிப்படும். அந்த கருத்துக்களை தான் சில நேரம் மந்திரம் இல்லாமல் பேசும்போது உங்களுக்கு வலியுறுத்துவேன். அதை எல்லாம் அனுபூதி செய்யப்பட்டது, வெர்டிக்ட்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் செய்து பார்த்தது, எக்ஸ்பெரிமெண்டல். லெபார்ட்டரியில் இது செய்தால் இது நடக்கும்னு எப்படி சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்களோ அது மாதிரி வாழ்க்கையில் இந்த மந்திரங்களை செய்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அறுதி செய்கிறேன், உறுதி செய்கிறேன்னு சொல்கிற வார்த்தை அத்தனையும் சத்தியம். உறுதி செய்கிறேன், இறுதி செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க.
நாம் சொல்வோம். ஏன்னா யதார்த்தம், வாஸ்தவம்னு சொல்லுவாங்க, உண்மையில் ஆக்சுவலின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டது. அதனால் இந்த இறைவன் பற்றிய அறிவு உங்களுக்கு 127 உபநிஷத்தினுடைய மந்திரங்களும் மகா வாக்கியங்களும் மந்திர வார்த்தைகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு கொடுத்துருக்கும். அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க. பிரம்மஞானம் வந்திருக்கும், ஜெகத் பற்றிய ஞானம் வந்திருக்கும், ஜீவராசிகள் பற்றிய ஞானம் வந்திருக்கும். ஆனால் அது அறிதல் தெரிதல் புரிதலோடு நிற்கும். அது உணர்வு நிலைக்கு வரணும். உணர்வு தான் நிரந்தரம். இந்த அறிதல் தெரிதல் புரிதல் மறைந்து போகும். உணர்வு நிலை, இந்த ஞானம் உயிரோடு கரைந்த நிலை, அனுபூதி நிலை, ரசம் பொழிந்து சாரத்தை எடுத்து பருகிறது. இதுதான் மனனத்தினுடைய விசாரம். மனனத்துக்காகவே பேசுகிறோம். ஏற்கனவே பேசப்பட்டது, ஆனால் விசாரம் செய்திருக்க மாட்டேன். இப்போ விசாரம் செய்கிறோம். ஒவ்வொரு மந்திரமும் விசாரம் செய்யப்படுகிறது. விசாரம் இருக்கிற மந்திரத்தை தான் எடுக்கிறேன். மற்ற மந்திரங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மனனத்தில் அவ்வளோ மந்திரம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாரம்தான் கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இந்த மனனமானது இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவமாக மாறும்போது அடுத்த நிலை சிவபோகம் சொல்லக்கூடிய அனுபூதி, இந்த அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமான நிலை. இந்த நிரந்தரமான நிலை, மாறாத நிலைங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது, நான் சொல்கிறேன், அது பின்னாடி வருது. இந்த அன்பும் அமைதியும் ஆனந்தமும் மாறாத நிலை. அப்ரமத்தன்னு பேர். அப்ரமத்தை எழுதிக்கிங்க. அப்ரமத் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னா அப்ரமத், உடையாத நிலை. சில நேரம் நம்ம அறிவு கேட்டினதை உடனே சொல்லிட்டா தான் எனக்கு நிம்மதியாகும். ஏன்னா நான் மறந்து போயிடுவேன் சில நேரத்தில். சந்தர்ப்பம் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் அது இப்போ சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் சில நேரம் ஏற்படும். ஆனால் சந்தர்ப்பத்துக்காக காத்துன்னு இருக்கிறதுனால அதை மறந்து போயிடும். இங்கே இந்த பரம்பரையுடைய லட்சணத்தை இந்த குரு யமதர்மன் சிஷ்ய நச்சிகேதனுக்கு திவ்ய சக்ஷுவை பற்றி பேசுகிறார். உன்னுடைய இந்த பரம்பொருள் மகத்தோமகியான அனோர் அணியானா இருக்கார், உனக்குள்ளே இருக்கார். நீ அவரை பார்க்க முடியாது, உணரதான் முடியும், அனுபூதி செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். உன்னை நீ எப்படி பார்ப்ப? நீதான் அது அப்படின்னு சொல்லி எந்த புள்ளியில் அவரை நீ பார்ப்ப அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இது, அற்புதமான லைன் என்ன அப்படின்னு கேட்டால், சந்தேஷோ திஷ்டதி. பொதுவாக ந சந்திருஷே திஷ்டதி. பொதுவாக சாமானியர்கள் பார்வையில் இது படுவதில்லை, தென்படுவதில்லை. சாமானியர்கள் பார்க்க முடியாது. அனோர் அணியான ஆத்மாவை சாமானியர்கள் பார்க்க முடியாது. பொதுவாக இது தென்படுவதில்லை, பார்வையில் நிற்பதில்லை. ந சம் திருஷ்யே திஷ்டதி. ரூபமஸ்ய நா ரூபமஸ்ய. ஏன்னா அதுக்கு வடிவம் இல்லை. இப்போ நீங்கள் வடிவத்தை வச்சு தானே சண்டை போட்டுட்ருக்கீங்க, ராமர் கிருஷ்ணன் சிவம் சக்தின்னு. ஒன்று தான் எல்லாமா இருக்குங்கிறது உண்மையா? இது அதை புரிய வைக்கிறதுக்காக பிம்பம் எடுத்திருக்கே, அந்த பிம்பம் உண்மையா? ஒன்று தான் பல வடிவமாக எடுத்தது தானே மெய்ப்பொருள். நமக்கு புரிவதற்காக கேரக்டர் கொடுத்து, ரூபம் கொடுத்து, ஆணு கொடுத்து, பெண்ணு கொடுத்து, நாம ரூபம் கொடுத்து. மூலத்தையே பார்க்குறவன், இன்ஃபினிட்டியே பார்க்குறவன், அவனுக்கு 0 to 9 நம்பர்ஸ் பெரிய விஷயமா? உலகத்தில் நீ எந்த நம்பர் சொன்னாலும் எனக்கு தெரியும்னு சொல்கிறவன்ட்ட போய் 0 to 9 தெரியுமா அவனுக்கு? 0 1 2 அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால் மூலத்தை பார்க்குறவன் தான் ஞானி.
மூலப்பொருள்னா மெய்ப்பொருள், வேற பார்க்குறவன். மண்ணுக்குள்ளே அது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். மகத்துவமான பொருட்கள் எல்லாம் மறைந்து தான் இருக்கிறது. அப்பிரிய பிரியாக தேவாகன்னு சொல்லுவாங்க, அப்ரோக்ஷ பிரியாக தேவாகன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்கள் பிரத்யட்சமாக இருக்க விரும்ப மாட்டாங்க, அபரோக்ஷமாக இருக்க விரும்புவாங்க, மறைந்திருக்க விரும்புவாங்க இறைவன். அதனால தான் பரம்பொருள் மறைத்து இருக்கிறார், உன்னுள்ள தான் இருக்கிறார், உனக்கு எல்லாம் தெரியுதா, ஆனால் நீ அவரை பார்க்க முடியாது. அதனால் பொதுவாக அவரை நீ பார்க்க முடியாது. ரூபம் இல்லை அவருக்கு. சக்ஷுஷா பஷ்யதி, கண்களுக்கு தெரியாது. ந சக்ஷுஷா பஷ்யதி கச்சதி எனும், இவரை யாராலும் கண்களால் பார்க்க முடியாது. பொதுவாக வடிவமில்லை, பொதுவாக தென்படுவதில்லை. யார்? உன்னுடைய உயிர். சரி, அப்போ நான் எப்படி தான் அவரை, எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா, முமுட்சா இருக்கிறவனுக்கு, அவரை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பிறப்பால் சுகிருதா பிறந்தீங்கன்னா, பல ஜென்மாவுடைய தவம் தான் அந்த சுகிருது. பிறக்கும் போதே நல்லவனாக பிறக்கிறீங்கன்னா நல்லவனாக ஆகவும் முடியும், ஏன்னா நீ நல்லவன் தான். ஆனால் ஒன்று ஆட்டி படைக்குன்னா சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் 4 ஒன்று ஆட்டி படைக்கும். உன்னுடைய சொரூபம் நீ நல்லவன். அன்பு வடிவங்கிறது நல்லதா கெட்டதா? உன்னுடைய சொரூபம் அன்பு வடிவம். ஆனால் நீ எல்லார்ட்டையும் எப்படி நடந்துக்கிற? கடித்து கொதற. 2வது வாட்டி தான் கோபம் வருது. ஏன்? மனதால் பீடிக்கப்பட்டிருக்கு, அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டிருக்க. புத்தி சில நேரத்தில் பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு செய்ய வேண்டியதை செய்யாது, செய்யாததை செய்யும். என்ன இந்த புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, என்ன குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, குறுக்கு புத்தி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? குறுக்கு புத்தி. புத்தி ஓவராக போனாலும் அதை துஷ்பிரயோகம் பண்ணிடும். புத்தி இறைவனோட சேர்ந்துருந்தால் க்ரியேட்டிவாக பல காரியங்கள் நடக்கும். இப்போ நம்ம அறிவால் உலகை வென்றுங்கிறது எதுக்கு சொல்கிறோம்? அன்பால் வழி நடத்துறதுக்கு. எதுக்கு? ஆனந்தத்தை நிரந்தரமாக்குறதுக்கு. உபநிஷத்து அந்த வேலையை செய்யக்கூடிய வல்லமை உடையது. அதனால் உபநிஷத்தை நம்ம கையில் எடுத்தோம். நம்மளுடைய பேரறிவு செய்து காட்டணும். நம்மளுடைய பேரறிவு இந்த உலகத்துக்கு பயன்படணும். நம்மளுடைய பேரறிவு பல பேருடைய அறிவுக்கண்ணை திறக்கணும், உயிர்கண்ணை திறக்கணும். நம்மளுடைய பேரறிவு இந்த இனத்துக்கே வாழ்க்கை கொடுக்கணும். நம்மளுடைய பேரறிவு இந்த இனம் நிரந்தரமான அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் சுவைக்கணும், நிரந்தரமாக மாறாத. அப்போ அந்த பேரறிவு அவசியம். அப்போ அதை நோக்கி போகலாம், தப்பு இல்லை. அன்பு ஸ்வரூபத்தில் இருக்கிறவன் நீ எப்படி தவறு பண்ணுவேன்? தவறே பண்ண மாட்டேன். அறிவு ஸ்வரூபத்தில் இருக்கிறவன் நீ எப்படி தவறு பண்ண மாட்டேன்? ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கிற நீ எப்படி தவறு பண்ணுவ? தவறு பண்ண மாட்டேன். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாலே என்னை போன்றவர்கள் ஏன் ஏற்றுக்கிட்டேன்? நான் இப்போ எல்லோரும் தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அவன் சொல்கிறவனுக்கு அறிவில்லை. ஆனால் தன்னையே கடவுள்னு சொல்கிறது தப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, நான் நல்லவன், நான் அமைதியானவன், நான் ஆனந்தமானவன், நான் கருணை மிக்கவன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கே? ஆனால் அகம் பிரம்மாஸ்மி தாராளமாக. இவங்க கடவுள்னு சொன்னால் 4 கை வச்சுக்கிட்டு சண்டை போடணும், ஆகாயத்தில் பறக்கணும், எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இதுவும் செய்யலாம். இந்த நிலையில் இருக்கிறவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். இப்போ நாம் சங்கல்பம் பண்ணி எத்தனை காரியங்கள் நடத்துகிறோம். சொல்லி 15 வருஷம் கழித்து குழந்தைய, என்னம்மா குழந்தை வாங்குற மாதிரி வாங்குற இந்த மாலைன்னு சொல்லி தானே நடந்துட்டு. நீங்கள்லாம் விட்னஸ். 1 2 அது மாதிரி. இது மாதிரி முடியுமா? உங்கள் சயின்ஸும் உங்கள் இதுவும் மெடிசனும் செய்ய முடியுதா? அவள் கடவுள் பிரத்யட்சம். விளையாடுறாரா? நெஞ்சில் வந்தாரா? லாஜிக் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காரு. எங்கே போய் சொல்ல போகிறீங்க? இதை எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா? யார்ட்டையா சொல்ல முடியுமா? நீங்கள் யார்ட்டையா சொல்லி பாருங்கள். அந்த ஃபோட்டோ பார்க்காத வரைக்கும் நம்மளை பைத்தியம்னுவான்.
சரி அவர் வந்தார், நம்ம பெருசாக அழட்டிக்கிறோமா, நினச்சி பார்க்குறோமா? இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தால் அது வரும் வெளியில். அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? உங்கள் பக்கத்தறிவில் என்ன லாஜிக் இருக்குது? அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்வது தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை. நான் நல்லவன், நான் கருணை மிக்கவன், நான் அன்பானவன், நான் அமைதியானவன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன். அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சரியானது. உபநிஷத்து பொய் சொல்லாது. உபநிஷத்தை பூரணமாக நாங்கள் நம்பலை, அறிகிறோம். பெலிஃப் இல்லை, ஃபைத்து மாறாதது. பெலிஃப் மாறும், சயின்ஸ் மாதிரி நன்மை செய்யும், கொண்டு போய் லட்சியத்தோடு சேர்க்கும். ஆனால் தாற்காலிகம், வாகனம் தான் அது. பெலிஃபு இது கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு போகிறல்ல, அது பெலிஃபு. நடக்கிறதில்ல, கிடைக்கிறதில்ல, அது ஃபைத்து. எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? ஃபைத்து தான் நிரந்தரம். அது அறிய தான் சொல்லுது, நம்ப சொல்லலை, கற்பனை பண்ண சொல்லலை. நீ பரம்பொருள்னு நம்ப சொல்ல, இமேஜின் பண்ணிக்கோ, கற்பனை பண்ணிக்கோ. அதெல்லாம் தியானத்தில் தான் சொல்லுவாங்க, ஞானத்தில் சொல்ல மாட்டாங்க. அதான் ஞானத்தை விட ஞானம் மேலானதுன்னு என்னை போன்றவர்கள் விசாரத்துக்கு பீரியாரிட்டி கொடுப்போம். ஏன்? நிரந்தரம். கூட குரு பூர்ணிமாவை ஞான மேளாவாக கொண்டாடணும். இனிமேல் 60 நாளைக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிடணும். அந்த குரு பூர்ணிமா நாளோ, அந்த குரு பூர்ணிமா முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10 to 1 விசாரம். எல்லாம் சிஷ்யர்களே உட்காந்து பண்ணட்டும். எல்லாருக்கும் அரை மணி நேரம், ஒரு 10 டைட்டிலில் ஒருத்தன் சம்சாரியாக இருக்கிறதுலேருந்து அவனுக்கு தான தர்மம் பாவ புண்ணியம் பண்ணி சுக துக்கங்களை அனுபவித்து புண்ணியம் செய்ய ஆரம்பித்து இறைவன்கிட்ட போய் முமுட்சுவாகி குரு கிருப்பா வேணும்னு கேட்டு குரு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்து சிஷ்யனுடைய நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உருவாக்கி இந்த நிலை இருக்குல்ல 10 வெடிக்கட்டு, அது உட்காந்து பேசுங்க 3 மணி நேரம். 10 to 1, 1 மணிக்கு சாப்பாடு, 3 to 5 மறுபடியும் குருவோட டிஸ்கஷன். யார் என்ன கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். 2 hours. 5 மணிக்கு மேலே ஏறுறோம் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்வதற்காக. முருகன் அழைக்கிறார். இதிலேருந்து தொடர்ந்து டெய்லி 1 நிமிஷம் குரு பூர்ணிமா பேசணும். 60 நாள் பேசணும். பின்னாடி எதிர்காலத்தில் குரு பூர்ணிமா 1 மாதம் கொண்டாடப்படும். ஏன்னா குருன்னா என்னென்ன தெரியாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்மூடித்தனமாக. காட்டு மிராண்டிகளாம் நம்மளை வழி நடத்துகிறான். இறை சிந்தனையாக இல்லாதவனா நமக்கு அவன் சொல் பேச்சு கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை மாறணும். அதனால் இந்த வருஷம் 1 நாள் ஃபுல் டே காலையிலேருந்து வெளியூர்காரவங்க யாத்திரிகர்களுக்கு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் 10 to 1, அதில் 6 ஆண்கள் 6 பெண்கள் பேசட்டும், விசாரம் பண்ணட்டும். தன்னுடைய ஏதோ ஆளுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் கைட் பண்ணுறேன், நீங்கள் போயிடுவீங்க, அழகாக பண்ணலாம். இது ஆரம்பமாக இருக்கட்டும் இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் ஒரு 1000 முமுட்சுவை 1000 சிஷ்யர்களை முருகனோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் 10,000 1 லட்சம் அப்படி போகும். அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறமா அப்போ சொல்கிறீங்கன்னு இப்போயே சொல்லிடுறேன். நடக்குது, நல்லா நடக்கும். போட்டோம். இங்கே தங்குறது, போக்குவரத்து, சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது நடத்துவோம். குரு பூர்ணிமான சங்கரருக்கும் வியாசருக்கு மட்டுமல்ல, முருகனுக்கும் உண்டு. இதாக போட்டார் அவர். 4 பேர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. 6-7 வருஷமாக உபநிஷத்தை எல்லாத்தையும் இங்கேருந்து வெளிப்படுத்தின்னு இருக்காரு. எல்லா தகுதியும் இருக்கா இல்லையா? அதனால் இது செய்ய வேண்டிய ஒன்று, யாருமே செய்யாத ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று இருக்கட்டும். அதனால் விசாரம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அரிய பொக்கிஷமான சூக்ஷ்மத்தை யமதர்மன் நச்சிகேதனுக்கு சொல்கிறாரு. அற்புதமான கருத்து. 3 விஷயத்தை சொல்கிறார். நீ பிறப்பால் சுகிருதமாக இருக்கியா? எப்போ சுகிருதம்னா இறைநிலை தான் சுகிருதம், வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்குள்ளே சதா அன்பு பொங்கும். எல்லார் மீதும் அன்பு பொங்கும். அதனால தான் கருணை ஏற்படுது. இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க, இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க, அவங்கெல்லாம் பள்ளத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வழி தெரியாமல் நிற்கிறாங்கங்கிற பார்வை அங்கே அப்போ தான் ஏற்படும். கருணையே பிரதானமானது. அதனால தான் முருகனை கந்தன் கருணைன்னு சொன்னாங்க. பிறப்பால் சுகிருதா இருப்பான்.
என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சாதுவாக எங்கேயோ இருப்பான். ஒரு சிலர் வெளிப்படைந்து சத்காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. சுகிருதுனா என்னது? சத்து ஸ்வரூபமாக இருக்கிறது சுகிருது. எந்த உபாதியும் இல்லாமல் சம்சாரியாக இருப்பான், சாதாரணமாக இருப்பான், பார்த்தா தெரியாது. அப்படி பிறப்பவர்களுக்கு, கருணைமிக்கவர்களுக்கு இறைவன் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு இருக்கா இல்லையா? இறைவன் மாலும் ஆலயம்னு வரும், அந்த லைன் வரும் அந்த பாட்டு. 6 மணிமே 6ல் ஒரு லைன் வந்து இறைவன் வாழும் ஆலயம்னு வரும், லைன் வரும், வேதாந்தம் அது. அப்படி சுகிருதா பிறக்கிறவனுக்கு சத்துஸ்வரூபத்தில் அவன் இயல்பாகவே ஏதோ ஒரு ஜென்மாவில் தியானமும் ஞானமும் கடந்திருப்பான். இப்போ பிறந்திருக்கான், ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் அவன் இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். சுகிருது சும்மா இருப்பான். நான் பார்த்துக்கிட்டே சமுதாயம் எப்படி சீரழிஞ்சு நிற்குது, நம்மளும் அதோட எவனா எப்படியா போட்டோம், நம்ம அள்ள வேண்டியதை அள்ளிக்கிட்டு போயிடுவோன்னு நினச்சிருதா? அப்படி இருக்க முடியாது. சாமானியர்கள் அப்படி இருப்பான், சுகிருது அப்படி இருக்க மாட்டான். அவன் எங்கே இருந்தாலும் அவன் செய்ய சன்னதி மாதிரி அவன். இதெல்லாம் காலம் உங்களை உணர்த்தும். அப்படி இருக்கிறவனுக்கு தரிசனம் உண்டு. சத்காரியங்களை ஈடுபட்டதுனால, புரோபகர்த்தத்தினால இறைவன் அங்கே வாழ்கிறான். இறைவன் வாழும் ஆலயம்னு வரும் அந்த பாட்டில். லைன் எனக்கு ஞாபகம் மறந்து. நாளைக்கு அதை கேட்டுவாங்க. பேச தெரிந்த மிருகம் இருக்கும். உண்மையை சொல்வார், நன்மையை செய்வார், அமைதி, நிலை உயரும் போது பணியும் கொள்வார். வரும். சரி, நாளைக்கு சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது இந்த சுகிருதுங்கிறது பிறப்பால் கருணை மிக்கவன், அன்பு ஸ்வரூபமாக இருப்பான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான், யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சத்காரியத்தை பண்ணிட்டு போயிடுவான், ஏதாவது ஒரு உயர்ந்த காரியத்தை பண்ணிட்டு போவான். அவனுக்கு இறை தரிசனம் உண்டு. யாருக்கு கிடையாதுங்கிற சொன்னார்ல, சாமானியர்கள் கிடையாது, வாக்குக்கு மனசுக்கு புத்திக்கெல்லாம் கிடையாது. ஒன்று சுகிருதா இருக்கிறான், அதான் ஹிருதா மனிஷா மனசா. இந்த வார்த்தையை எழுதுங்க, வாக்கியம் மகா வாக்கியம் இது. அபிக்லிப்தோ ஹிருதா மனிஷா மனசா. ஹிருதாங்கிறது நீங்கள் சத்காரியங்களில் ஈடுபட்டாலும் ஹிருதா ஆயிடுவீங்க. அதான் சுகிருது. ஹிருதுனா சுகிருது, சொரூபத்தில் வசிப்பவன். பிறப்பால் சுகிருதா இருப்பான், சத்காரியங்களை ஈடுபட்டு சுகிருதா இருப்பான். பிறப்பால் சுகிருதா இருந்தவன் வாழ்நாள் ஃபுல்லாக சத்காரியங்களை ஈடுபட்டுகிட்டே இருப்பான், எந்த பலனும் கருத மாட்டான். தான் வேலையை கொடுத்த வேலையை சுவாமி நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்காக செய்வோன்னு. அற்புதமான ஒரு கொள்கை, உன்னதமான ஒரு கொள்கை. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்வோம், அவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, பிரபஞ்சம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன கணக்கு போடுறது, எவ்வளோ லாபம் எவ்வளோ நட்டம், அந்த கதையே இருக்காது. தான் வந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பேரோ புகழோ பணமோ காசோ எதையும் எதிர்பார்க்க மாட்டான், அம்பிசாமல் பயணம் செஞ்சுட்டே இருப்பான். யார் அவனை திட்டுனாலும் சரி, அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, விமர்சனம் செய்தாலும் சரி, பாராட்டினாலும் சரி, எதையும் பொருட்படுத்தணும். சுகிருதுன்னு பேர். அச்சா, நல்லவன். அச்சா, சொரூபமா, செயற்கை இல்லை, நடிப்பு இல்லை. நடிப்புலாம் கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். பிறப்பால் சுகிருதா இருக்கிறவனுக்கு, கருணை மிக்கவனுக்கு இறை தரிசனம் உண்டு சொல்கிறாரு யமதர்மன் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோகத்தில் இருக்கிற, நீ தியானம் பண்ணால் தான் கடவுளை பிடிக்க முடியுமா? ஞானத்தில் இருக்கிற நீ விசாரம் பண்ணால் தான் கடவுளை பிடிக்க முடியுமா? இந்த யமதர்மன் மெய்ப்பொருளில் சொல்கிற கருணை மிக்கவனுக்கு இறைவன் தரிசனம் உண்டு. ரெண்டாவது மகா வாக்கியம் வந்து ஹிருதா மனிஷா மனசா. ஹிருதா மனிஷா மனசா அபிக் லிருப்தோ, அதெல்லாம் எழுத வேண்டாம். அபிக் லிருப்தோன்னா வெளிப்படுது, பிரகாசிக்கும், தானே வெளிப்படும், தரிசனம் கொடுக்கணும் அர்த்தம். அபிக் லிருப்தோ, அபிக் லிருப்தோ. ஹிருதா மனிஷா மனசா.
ஹிருதா மனிஷா மனசா அபிக்லிப்தோ. யார் பிறப்பால் கருணை மிக்கவனோ அவனுக்கு தரிசனம் உண்டு. மனிஷா, மனிஷா தான் ஹைப்பர் ஃப்ரீக்வன்சி ஏஸ்தெசிக் வார்த்தை தேடணும் கிடச்சிது. இந்த மனிஷாவுக்கு சரியான வார்த்தை தேடணும் கிடச்சிது. இந்த வார்த்தை கிடைச்சதே மிக நுட்பமான கருத்தை சொல்லுது. அது அதீத நுட்பமான கூறுணர்வு. இந்த வார்த்தை எவ்வளோ தமிழ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மனுஷன் இது எதனால் கிடைக்குன்னா ஹைப்பர் ஃப்ரீக்வன்சி தியானத்தில் கிடைக்கிது. அவன் யோகி ஆகிறான். அப்போ யோகிக்கு தரிசனம் உண்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் முமுக்ஷா வந்தீங்க, முன்னாடி சம்சாரியாக இருந்தீங்க, அப்புறம் பக்தன் ஆனீங்க, அப்புறம் தொண்டன் ஆனீங்க, அப்புறம் முமுக்ஷா ஆனீங்க, அப்புறம் சிஷ்யன் ஆகிட்டீங்க. அடுத்தது யோகத்துக்கு வந்தாச்சு. அவரை நோக்கி பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து நான் யார், நான் எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நான் எங்கே போகணுன்னு மூணாவது கேள்வி இருக்குல்ல, நான் யார், நான் எங்கே இருக்கிற 2 கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. நான் எங்கே போகணுன்னு மூணாவது கேள்வி இருக்குல்ல, அந்த வேலையை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போகணும், சிகரம் போகணும், என்ன செய்யணும், யோகம் செய்யணும். யோகம்னா என்ன? அவரை நோக்கிய பயணத்தில் நீ என்ன செஞ்சாலும் அது யோகம்தான். நீ விசாரம் பண்ணாலும் சரி, பரோபகார்த்தம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எல்லாமே யோகம்தான் வரும். நீ அவரோட சேர்வதற்கான முயற்சிகள் அத்தனையும் யோகம். இது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. அதுதான் யோகம். தியானம் ஒரு மீடியா, விசாரம் சாதனம் சாத்தியம் ரெண்டுமே வருது. விசாரத்தை நீங்கள் சாதனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அறிவை பற்றி தான் இருக்குது. தியானத்தில் அறிவு கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ இந்த இடத்துல உட்காந்து இறைவனை நினைன்னு அந்த வாக்கு குருவுக்கு உள்ள அந்த வல்லமை இருந்து கேட்குறவன் சிஷ்யன் வந்து அவனுக்கு பக்குவம் இருந்ததுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிக்கும். ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தையில் ஞானம். நீயும் அவரும் ஒன்று உன்னோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உக்காருன்னு சொல்லிட்டார் குரு. அவன் வந்து ஏற்றுக்கிட்டான். உள்ள அவனுடைய அந்த சைத்தன்யம் ஏற்றுக்குச்சுன்னா அவன் சொரூபத்துக்கு போயிடுவான். 24 மணி நேரம் எல்லா ஜென்மாவிலையும் இருப்பார். அந்த வாக்கு அவனுக்குள்ளே இருக்கும், வேலை செய்யும். சாதாரண வார்த்தைகள் இல்லை. மந்திரம்னா மந்திரம், வேதத்துக்கு ஒன்று தான் மந்திரம்னு சொல்லக்கூடிய யோகிதா இருக்குது. வேறு எதுக்கும் மந்திரம்னே சொல்லாதீங்க. நான் மந்திரத்தை படித்தேன். பூஜையில் இருக்கிறதெல்லாம் மந்திரம் இல்லை. ஸ்லோகன், அது இது, ஸ்துதி, எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. வேதத்துக்கு ஒண்டி தான் மந்திரம். வேதத்தில் இந்த வாக்கியம் வந்துன்னா அது மந்திரம். வேல் பூஜையில் ஒரு 10 மந்திரம் கிட்டத்தட்ட வேதத்துலேருந்து எடுத்தது அப்ளை பண்ணியிருக்கோம். மக்கள் நல்லா அடையிட்டோன்னு. நிறைய சூக்ஷ்மம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாமலே முருகப்பெருமான் பல வேலைகளை செய்கிறாங்க. முதல்ல நம்மளை இந்த 3 மணிக்கு எழுப்புறாரு பாருங்க. அதுவே மகா கருணையை அடியேன்னு பார்க்குறேன். நான் ₹1 கோடி கொடுத்தானே ஏந்துக்க மாட்டேன். ஓயா ஆள் தூங்கணும், 7 மணிக்கு தான் ஏந்துப்பேன் காலையில். ஆனால் ரொம்ப நாள் பிரம்ம முகூர்த்தம் பெரியவங்க ஒரு உபதேசம் பண்ணி நான் செய்யாமல் இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திக்காமல் இருந்தது. அதுக்கும் வச்சு செஞ்சார். ஏந்துக்க மாட்டேங்கிறியா, உன்னை 40 ஆண்டுகள் வச்சு செய்கிறேன் பார். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உனக்கு வேலையே. ஜீவனாம்சமே பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுட்டார். பூஜை பண்ணால் தான் நமக்கு மூச்சு வரும், பிராணசக்தி கிடைக்கும். உண்டா இல்லையா? அப்போ சத்குருவாக இருக்காங்க. அவங்க வாக்சக்தி வல்லமை உடையது. அதனால் ஒரு சிஷ்யனுடைய பக்குவப்பட்ட சிஷ்யனுக்கு அவர் உபதேசம் பண்ணால் அப்படியே உள்வாங்கிட்டான், உக்காந்துட்டான், தியானத்தில் இருப்பான். அதுவும் யோகம்தான். தியானம் மட்டும்தான் யோகம்னு நினச்சிக்காதீங்க. விசாரமும் யோகம்தான், பரோபகார்த்தமும் யோகம்தான். புரியுதா இல்லையா? பரோபகார்த்தமும் யோகம்தான். ஏன்னா விளைவு இறைவனோட சேர்க்கும். அவர் உன்னை தேடி வந்துடுவார். அவரே எல்லா கதையும் திறப்பார். நீ ஒரு கதையும் திறக்க. நாங்களாம் நம்மளால் கதவை திறக்க முடியுமா? உள்ளிருந்து திறக்க வேண்டிய கதவுகள். நம்ம இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த பரம்பொருள் பற்றிய கதவுகள் எல்லாம் உள்ளிருந்து திறக்கக்கூடிய கதவுகள். வெளியிலேருந்து நம்ம திறக்க முடியாது. பூட்டி இருக்கு, திறக்கிறது கதை இல்லை. உள்ளிருந்து அவன் கருணையினால் திறக்கப்படக்கூடிய கதவுகள். அப்படி தான் எல்லா கதவையும் திறந்துருக்காரு நமக்கு தரிசனத்துக்காக. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் கொடுத்த வேலையை மெதுவாக செஞ்சுட்டு விடாமல் தலைமையில் வச்சு ஹிருதயத்தில் வச்சு செஞ்சிடும்.
பிரியமாக செஞ்சுட்டு இருந்தோம், அன்பாக செஞ்சுட்டு இருந்தோம், மெதுவாக செஞ்சுட்டு இருந்தோம். ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ ஒன்றும் அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும், இந்த பலனை கருதுகிற புத்தி இருந்தாலே உனக்கு தாமதம் தான் நடக்கும். பலனே கருதாத. உனக்கு வேலை கொடுத்த பரம்பரை உனக்கு கூலி கொடுக்க மாட்டானா? இந்த கூலிக்காக தான் நீ வேலை செய்றியா? இல்லாதப்பட்டவனாக இருந்தால் பரவாயில்ல, அவனுக்கு கூலி வேணும். இருக்கப்பட்டவனுக்கு நீ அவனுக்கு நீ இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்காதவனுக்கு எல்லாம் கொடுப்பார். அவர் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணவே முடியாது. பேச தெரியும். ஆசை கோபம் கனவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு கருணை நன்றி கொள்பவன் மனித வடிவில். அன்பு கருணை நன்றி கொள்பவன் மனித வடிவில் இறைவன். வேதாந்தம் நம்மள மாதிரி சிஷ்யனும் இருப்பாங்க. சிஷ்யே எல்லாரும் சிறப்பு இருக்கட்டும். ஆசை கனவு கோபம் கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு கருணை நன்றி கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். அதான் சுகிருது. அச்சா அது போட்டோம். அந்த பாட்டை நீங்கள் நைட்டு போட்டு கேளுங்க. பெரிய ஞானம் உள்ளது, பெரிய ஞானமிக்க பாட்டு அது. எப்பயாவது ஒன்று வரும், லட்சத்தில் ஒரு பாட்டு அது மாதிரி வரும். சரி, ஹிருதா பிறப்பால பிறக்கிறான். சுகிருதா சத்காரியங்களில் ஈடுபட்டாலும் சுகிருதா மாறிடுவான். பிறப்பாலும் உண்டு, செயலாலும் உண்டு தரிசனம். இன்னொன்று மனிஷான்னு சொன்னது தான் ஹைப்பர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிட்டிஸ்டிக்குங்கிற நிலையில் தியானத்தினுடைய ஒரு உச்சநிலை ஹைப்பர். அந்த நிலையில் நீ இறை அனுபூதி செய்வாய். அப்போ நீ யோகியாகிற. இப்போ நீ என்னவா வந்த? பக்தனாக வந்த. பார்த்தீங்களா? பக்தனாக வந்தன தொண்டனாக்கி சிஷ்யனாக்கி இப்போ யோகி ஆகிட்டார். இப்போ விசாரம் பண்ண போகிறார். அடுத்தது விசாரம் பண்ண போகிறார். தொடர்ந்து விசாரம் பண்ண போகிறார். நிரந்தரமான ஆனந்தம் கொடுக்கணும் இல்லையா? அந்த விசாரத்துக்கு பலன் இந்த மனமானது சித்தாகும். அதில் மனசான்னு சொல்லும். மனசாலனா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கடந்து சுத்தமான கான்சியஸ், பியூர் கான்சியஸ் சொல்லும். அதான் சித்து. ஏன்னா சொன்னல சுவாமி சித்தை தான் தொடர்பு கொள்வான். சிவமானது சக்தியை தான் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுது. நீங்கள் சக்தி தான் குருவாக இருக்கிறா. நீங்கள் அங்கே சக்தி இல்லாமல் சிவன்கிட்ட போக முடியாது. குரு இல்லாமல் இறைவனோட சேர முடியாது. குருவிட்ட ஒன்றால் இணக்கம் இல்லைன்னு சொன்னால் அகங்காரம் தடுக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சைத்தான் குருவோட இணக்கம் இல்லை, குருவோட பொருந்த மாட்டேங்குதுன்னு சொன்னால் உள்ள சைத்தான் இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நான் முக்தி கிடையாது. குரு பரம்பரையில் வர அடியனும் அந்த கருத்தை சொல்கிறேன். சத்தியம் இது. ஏன் அப்படி குருன்னு ஒரு ஆளை நடுவில் போடுறாரு? எங்கிட்ட நீ எப்படி டீல் பண்ணுறோமோ அதை நீ அங்கே டீல் பண்ணு. நீ எப்படி நடந்துக்கிறத நான் அவரை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். உன்னோட ரிப்போர்ட் எனக்கு வேணாம். உன்னோட ரிப்போர்ட் அவர் மூலயமா வரட்டும். ரெக்கமெண்டட் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஓகே. அங்கேயே அவரே ஓப்பன் பண்ணிவிடுவார். யார் குரு? உன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் குரு. அங்கேயே அவர் ஓப்பன் பண்ணிவிடுவார். அவரே ஓப்பன் பண்ணிவிடுவார். குருவை வச்சு குருவை வச்சு அவரை வச்சு ஓப்பன் பண்ணிவிடுவார். திவ்ய சக்ஷு தானே இப்போ பேசின்னு இருக்கோம். இந்த திவ்ய சக்ஷு பிறப்பால் கிடைக்கிது. சுகிருதா இருந்தால் கிடைக்கிது. தியானத்தில் ஹைப்பர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிட்டிஸ்டிக்குங்கிற நுட்பமான புள்ளியில் உனக்கு தரிசனம் கிடைக்கிறது. விசாரத்தினால நீ அகங்காரம் கடந்து மனம் கடந்து புத்தி கடந்து சித்தம் கடந்து சித்தாகிய நிலையில் அதை தான் மனசான்னு சொல்லு. அந்த நிலையில் உனக்கு தரிசனம் அபிக்ளிப்தோட வெளிப்படுகிறது, பிரகாசிக்கிறது, தன்னைத்தானே தரிசனம் கொடுக்கிறது பரம்பொருள். ஏத்தது விதுர். இதை அறிபவன் அமிர்தாஸ்தே பவந்தி, அமிர்தமாகிறான். முடிஞ்சு போச்சு. அற்புதமான மந்திரம்.
கட்டோபனிஷத்து 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 9வது மந்திரம். அப்போ திவ்ய சக்ஷு வேணும்னா விசாரம் செய்யணும். திவ்ய சக்ஷு வேணும்னா ஹைப்பர் ஃப்ரீக்வன்சி போகணும், தியானம் பண்ணணும். திவ்ய சக்ஷு வேணும்னா சுகிருதாக இருக்கணும், உன்னுடைய ஹிருதயம் சுகிருதாக இருக்கணும், கருணை மிக்கதாக இருக்கணும், அன்பு மிக்கதாக இருக்கணும், அருள் மிக்கதாக இருக்கணும், எல்லாம் சுகிருதில் அடங்கும். இப்போ நீங்கள் தியானமும் விசாரமும் ரெண்டும் செஞ்சுட்டு வரீங்க. இதனுடைய விளைவு சுகிருது. இதனுடைய விளைவு தியானத்தினுடைய விசாரத்தினுடைய விளைவு சுகிருது. அதனால் திவ்ய சக்ஷுங்கிறது சாமானிய பார்வையில் டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, மேக்ரோஸ்கோப் எல்லாம் கடந்த நிலை. அதனால தான் எல்லோரும் அது இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், சந்தேகமாக இருக்குங்கிறான், புரியுதுங்கிறான், புரியலைங்கிறான். பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன காரணம்? வெறும் அந்த மெட்டீரியலையே ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கிறான். மெய்ப்பொருளை உணர்வை அதனால் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யோகிதை இல்லை. உயிரை பற்றி ஒன்றுமே பேச முடியல, இவ்வளோ பேசுகிறானுங்க. உயிரை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியல. அப்போது விசாரத்தால் சித்து, தியானத்தால் மனிஷா, பிறப்பால் புண்ணியத்தால் சத்காரியத்தால் சுகிருது. இந்த 3 பேருக்கும் என்னவானா கிடைக்கும். அது என்னவாகிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் யார், எங்கே இருக்கிறேன், எங்கே போகணும், என்ன செய்யணும், எங்கே போகணும் தெரிஞ்சிச்சு என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். தியானமும் விசாரமும். தியானமும் விசாரமும் 2 முக்கியமான என்ஜின் அந்த ராக்கெட்டுக்கு. முன்னாடி ஓங்காரம், பின்னாடி பிராணாயாமம். யதா பஞ்சா அவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக. எப்பொழுது உங்களுடைய ஐம்புலன்கள் பொறிகள் பத்தாச்சா, புறத்தை விட்டு அகத்தை திருப்பி உள்நோக்கி பார்த்து ஊர்தவகதி அடைந்து நிற்கிறதோ, யதா பஞ்ச அவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அதனுடைய தன்மாத்திரா 10ம் எப்போ புறத்தை பார்க்காம அகத்தை பார்த்து நிற்கின்றதோ, மனசோடு சித்தாகி நிற்கின்றதோ, புத்தி ந விசேஷதி. புத்தி கொஞ்சம் கூட சலனம் இல்லை, அந்த ஒன்று தான் பார்க்குது. மச்சித்தக மத்பரக, மச்சித்தக மத்பரக. என்னை நோக்கி, என்னையே குறிக்கோளாக வைத்து சித்தத்தில் என்னை வச்சு என்னை நோக்கி பயணிப்பவனுக்கு நான் தரிசனம் தருகிறேன். அதான கதை. அந்த கதையை இங்கே சொல்லுது. புத்தினா விசேஷதி. மனசு பொறி புலன் எல்லாம் உள்ள ஆல்ரெடி திரும்பி இறைவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. புத்தி சலனம் இல்லாமல் நின்றுடுச்சு. இந்த பொறிகள் புலன்களாகும், புலன்கள் மனமாகும், மனம் புத்தியாகும், புத்தி சித்தாகும். இதான சிஸ்டம். இப்படி தான் வெளியில் வந்திருக்கு. எப்படி வெளியில் வந்தால் அப்படி தானே உள்ளே போவோம். அந்த நிலையில் புத்தி அசையாத நிலை, எண்ணங்களற்ற நிலை, சித்த விருத்தி நிரோதக. உள்ளேருந்து ஒரு எண்ணம். நான் நினச்சி சின்ன வயசில் எல்லோரும் பயங்கரமாக சிந்திக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் சிந்திக்கவே மாட்டேன். அது ப்ளஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் அதை மைனஸாக நினச்சிட்டு இருந்தேன். என்னை கேட்டிருக்கானுங்க. விஷயம் தெரிஞ்சு நீங்கள் தியானம் பண்ணிங்களான்னு என்னை பல பேர் கேட்டிருக்கான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன். நீங்கள் தியானம் பண்ணிங்களா டெய்லி? இல்லைங்கன்னு. நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப என்ன சிந்திச்சுன்னா ஒன்றும் சிந்திக்க மாட்டேங்க. யதார்த்தமாக சொல்லுவேன். அதை நான் மைனஸாக நினச்சேன். ஆனால் சிந்தனை இல்லாத நிலை ஒரு உன்னதமான நிலை, சொரூப நிலை. ஏன்னா எண்ணங்கள் இல்லைன்னா நீ சொரூபம். எண்ணங்கள் தானே உன்னை டைவெர்ட் பண்ணுது. 60,000 எண்ணம் ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணால் அவன் என்ன கதி ஆவான்? பைத்தியம். இப்படி போகும். தலை சுற்றுதுன்னு சொல்கிறான்ல. வருஷப்படுத்த தெரிஞ்சானா, வருஷப்படுத்தினான்னு வச்சுங்களேன். இன்றைக்கி 100 வேலை இருக்கா, 5 தான் செய்வேன். இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு
அந்த 5 கரெக்டாக செஞ்சுருவான். 5மே அந்த 100 செய்கிறதுக்கு சமமாக இருக்கும். அதை செய்யணுமா இதை செய்யணுமா எப்படி செய்யணும் அப்போ பெரியாரிட்டி தெரியல. வரிசைப்படுத்தணுங்க. எப்பயுமே வரிசைப்படுத்துறதாங்க சிஸ்டம். வரிசைப்படுத்துறது தான் சிஸ்டம். சிஸ்டம் நிரந்தரமானது, என்றைக்கும் உடையாது, யாருக்கும் நஷ்டம் கொடுக்காது. ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டே இருக்கும். அதான் ரித்தம்னு பேர். சத்தியம் இருந்தால் ஜெயிக்க முடியாது, ரித்தம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சத்தியமும் ரித்தமும் ரெண்டும் சேர்ந்தா அமிர்தம். அதனால் புத்தி வேலை செய்யலை, மனம் வேலை செய்யலை, பொறிகள் வேலை செய்யலை, புலன்கள் வேலை செய்யலை, எல்லாம் நிற்குது. புத்தின விசேஷதி எதையும் சிந்திக்காமல் நிற்குது. தம ஆகுகோ பரமகதி, அதுதான் பரமகதி, அதுதான் ஊர்தவகதி, அதுதான் ஏகாகிரம். பரமாம் கதி, இதை எழுதிங்க. பரமாம் கதி அல்லது ஊர்தவகதி. இந்த 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 வாக்கியத்தை நீங்கள் கொண்டு வரணும் வெளியில். இந்த ஹிருதா மனிஷா மனசா ஹிருதா மனிஷா மனசா அபிக்லப்தோ அப்படிங்கிற வாக்கியம் இருக்க, அது மிக 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 உன்னதமான வாக்கியம். அதில் ஏராளமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. மொத்த தரிசனத்துக்குமான வழிவகை அங்கே தான் இருக்கு. அதுபோல் பரமாம் கத்திங்கிறது ஊர்தவகத்தி. நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிச்சயமான வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 96 தத்துவங்களும் நிற்குது. பரம்பொருளை பார்த்து நிற்குது. அந்த நிலை ஏகாகிர நிலை. இந்த ஏகாகிரம் நமக்கு எப்போ வரும்? இப்போ இந்த சொல்லுதில்ல, புத்தினா விசேஷதி, புத்தி நகராது அசையாது நிற்குது. எப்போ நிற்கும்? அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாகினி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், ஏகாகிரம். 7வது நிலையில் இந்த புத்தி ந விசேஷதி, எதையும் சிந்திக்காமல் நிற்கிறது. தாமா ஆகுகோ, அதனை கூறுகிறார்கள். என்ன பரமாம் கதி, அதுதான் பரமாகதின்னு. நிச்சயமான வெற்றி, நிச்சயமான சித்தி, நிச்சயமான தரிசனம். ஆமாம், அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ தான் மீனிங் தெரியுது. நீங்கள் போகும்போது வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து இந்தி பிரஜா சபாலேருந்து டி நகர் நடந்து வருவேன். 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சிந்திச்சுட்டு போவீங்கன்னு கேட்பான். கேட்டான். இப்போ தான் வேதாந்தம் வந்த பிற்பாடு தான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது அந்த கேள்விக்கு. மறக்காமல் இருக்க பாருங்கள். யுகானந்தன் பேர் அவருக்கு. அவர் திருமணம்லாம் பண்ணிக்காமல் நான் சோசியல் சர்வீஸில் காந்தியன் தாட்ஸ் சொல்லுவாங்க, காந்தியன் பிளாட்ஸ். இந்த இதில் டி நகரில் ஒரு தக்கர் பாபா வித்யாலயான்னு ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் இருக்குது. நேஷ்னல் இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்லாம் பழமையானது, 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பழமையாக. அதில் அவர் மெம்பரு. அவர் எங்களை அங்கே அழைச்சிட்டு போயிட்டு இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் எல்லாரையும் ஒன்றா ஒருங்கிணைக்கணும், எல்லா தர்மம், இந்து முஸ்லீம் எல்லாரையும் ரவுண்டாக உட்கார வச்சு அவங்கவுங்க மதத்தினுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லுங்கன்னுவாங்க. சிறப்பை பற்றி எவனும் பேசுறதில்ல. ஒருத்தன் திட்டின்னு இருக்கான், முட்டா பசங்க. அதுக்கெல்லாம் உபநிஷத்து ஞானம் வேணும். அப்போயே பண்ணியிருக்கோம், 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டு தான் சுவாமி இங்கே இந்த வேலையை இறுதியாக கொடுத்துருக்காங்க. இறுதியான வேலை தான் இந்த பரமாம் கதி. கடோபனிஷத்து 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 10வது மந்திரம். இல்லை மகா வாக்கியம் இல்லை, தோணுச்சு எழுதியிருக்கேன். சரி பரவாயில்ல. மந்திர மகா வாக்கியத்துக்கு மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் போட்டால் போதும். மந்திர வார்த்தையில் பரமாம் கதி. தாம் யோகமிதி மன்யந்தே, அவனை யோகின்னு சொல்கிறாங்க. யாரை யோகின்னு சொல்கிறான்? அவனை யோகின்னு சொல்கிறான். எவனை அப்படின்னு கேட்டால் ஸ்திராம் இந்திரிய தாரணாம். இப்போ இறைவனை நோக்கி அவரை விசாரம் செய்யணும், இல்லை சுகிருதாக இருக்கணும், பரோபகார்த்தம் பண்ணணும். சுகிருதை ஈக்குவல் டு பரோபகார்த்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக.
சுகிருதி ஈக்குவல் டு ஞானி, சுகிருதி ஈக்குவல் டு யோகி. ஏன்னா இந்த யோகத்தையும் ஞானத்தையும் கடந்தவன் தான் சுகிருது. நீங்கள் சுகிருது என்ன பிறப்பாலே அவனுக்கு கிடச்சிச்சு, ஈஸியாக கிடச்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு காலத்தில் இறைவனை நோக்கி பயணிச்சிருக்கிறான், விசாரம் செய்திருக்கிறான். அவனுடைய செயல்பாடகத்தில் இந்த ஞானமும் யோகமும் வெளிப்படும். சுவாமிக்கு முருகனுக்கு சுகிருதுன்னு சுகிருதாயன மந்திரம் வருது. அவருடைய சகஸ்ரநாமத்தில் முருகனுக்கு அந்த நாமம் வருது. நாளைக்கு விட்டு கவனிங்க வேல்புஜி. இந்த சுகிருதினுடைய லைஃப் ஸ்டைலில் செயல்பாடுகளில் யோகத்தையும் ஞானத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உற்று கவனித்து பாருங்கள். அவனை யோகின்னு சொல்கிறோம். இப்போ என்னவா இருந்தான்? பக்தனாக இருந்தான். முன்னாடி சம்சாரியாக இருந்தான். அடிபட்டு உதப்பட்டு கோயிலுக்கு வந்தான். கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிது, கொஞ்சம் புகலிடம் கிடைக்கிது. சரி தொடர்ந்து போவான், கொஞ்சம் அமைதி கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து போக ஆரம்பித்தான். பக்தன் ஆகிட்டான். ருத்ராட்சம் கழுத்தில் ஏறிடுச்சுனாலே சிவஸ்வரூபம், சிவஸ்வரூபம். ருத்ராட்சம் ஏறுற பக்குவம் வந்தால் தான் அவன் சிஷ்யனாக முடியும், இல்லைன்னா அவனுக்கு யோகிதை வராது. பக்தனாகிறான், தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான். ருத்ராட்சம் ஏறிடும், தானாக ஏறிடும். பக்தனாகிறான், இப்போ தொண்டனாகிறான், அடுத்து குருவை பிடிச்சிருவான். கண்டிப்பாக மோட்சம் வந்துடும். அவர் யார்? எய்த்தாப்பில் இருக்கிறாரு, அவர் யார்? அவரை பிடிக்கணும், அவர் திருவடியை பிடிக்கணுங்கிற புத்தி வந்துடும். அதான் ஞானம். சிஷ்யனாகிறான். சிஷ்யனாகிறதுக்கு அப்புறம் உபதேசம் நடக்குது, குரு சேவா செய்கிறான். முக்தனாகிறான். முக்தனாகிற நிலையிலேருந்து மோட்சம் அடைகிற வரைக்கும், இந்த உடலை சரீரத்தை விடும் காலம் வரைக்கும் அவன் யோகி. விசாரம் செய்தால் ஞானி. ஞானம் இருந்தால் தான் யோகியாக முடியும். ஞானத்தில் ஆரம்பத்தில் பூர்வாங்கத்தில் கொஞ்சம் உபதேசம் பண்ணி கொடுக்கும். தியானம் மற்ற காரியங்கள் சத்காரியங்கள்லாம் ஈடுபடுறதுக்கு ஒரு அறிவு இருக்கே. நீங்கள் யோகம் பண்ணாலும் சத்காரியங்களை ஈடுபண்ணாலும் தொண்டு செய்யினாலும் உனக்கு ஒரு அறிவு வேணும். அது ஒரு தகுதி. அதை பூர்வாங்கமாக ஒன்று கொடுக்கும். இப்போ நீங்கள் கிரிவலம் பண்ணும்போது இந்திரலிங்கத்தில் வாசலில் ஆரம்பிக்கிறோம்ல கிரிவலம், அக்னி மூலையில் ஒரு வாரம், அப்புறம் தட்சிணாவில் மொத்த வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் குரு சொல்லிவிடுவாங்க. தட்சிணாவில் யமதிசையில் குரு உக்காந்துருப்பாங்க, தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து நிறுத்தின்னு ஒரு கண்டம் இருக்குப்பா. உன்னுடைய அறியாமை, உன்னுடைய கர்மா உன்னை தடுக்கும். உன்னுடைய அறியாமை உன்னை தடுக்கும், குருவை சேர விடாமல். நீ மாயை பொய்யை டார்கெட் பண்ணி போயிடுவ, ஜாகிரதை அப்படிங்கிறத பூர்வாங்கமாக ஒரு உபதேசம் நடக்கும். அதுபடி அவன் கேட்டு ஒழுங்காக உள்வாங்கி செயல்பட்டானா நிருத்திலிங்கத்திலேருந்து வருணலிங்கம் அங்கே தான் உற்சாகம் பிறக்கும். இந்த நிருத்திலிங்கம் தாண்டவே முடியாது. ஏன்னா எல்லா பாவத்தினுடைய வெளிப்பாடு அதனுடைய பலன்லாம் நிருத்திலிங்கத்தில் வச்சு செய்யும். ஒன்று அந்த பக்கம் விடவே விடாது, அதை கடக்கணும். அதுக்காக தான் குரு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. போகிற வழியில் பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல மேடு இருக்குது, இங்கே புதகுழி இருக்குது, இங்கே மிருகங்கள் வரும், இங்கே யானை வரும், இங்கே புலி வரும், இங்கே கழுதை வரும், குதிரை வரும், எல்லாம் சொல்லிவிடுவாங்க. நல்ல சிஷ்யனாக இருந்தால் இதுவே தாரணா. அந்த வார்த்தையை மந்திர வார்த்தையை அவன் உள்வாங்கிட்டான்னா அங்கேயே குருவாக இருந்து அவர் வழி நடத்துவார். அந்த மந்திரமே அவரை குருவாக இருந்து வழி நடத்தும். எல்லார் கூடயுமே குரு வருவாங்களா? வர முடியாது. அதனால் வாக்கை கொடுத்து அனுப்புவாங்க, மந்திரத்தை கொடுத்து அனுப்பு. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போ, ஜபம் பண்ணிக்கிட்டே போன்னு சொல்லலாம். ஜபம் ஓங்காரம் பண்ணுறது ஒரு உத்தமம், அது எல்லாத்தையும் உடச்சிட்டு போவோம். இந்த வாக்கு இருக்குல்ல, உனக்கு துணிவை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஸ்திரத்தை கொடுக்கும். துணிமே துணைன்றாங்களே, ஸ்திரங்கிறது தான் தைரியம். ஒன்றில் நிற்கிறான், உறுதியாக நிற்கிறான்னா, ஸ்திரமாக நிற்கிறான்னு அர்த்தம். நகராமல் நிற்கிறான்னா அது ஒரு அறிவு. நிருத்திலிங்கம் தாண்ட வருணலிங்கம் வந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கையினுடைய உற்சாகம் புரியும், உற்சாகம் வரும். வாயுலிங்கம் இந்த காரணர் வந்தால் தான் இந்த அமைதி வாழ்க்கையானது அர்த்தம் புரியும். அதுலேருந்து குபேரலிங்கம் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கேட்டது கிடைக்கும். சர்வ இங்கே அங்கே ஒரு உபதேசத்தில் ஓரளவுக்கு மொத்த வாழ்க்கையும் தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல உற்சாகம், ஒரு இடத்துல அமைதி ஆனந்தம் கதவு திறக்குது. மறுபடியும் ஈசான லிங்கத்தில் இறுதியாக ஒரு அனுபூதி உபதேசம் கொடுப்பாங்க, அனுபூதிக்கான உபதேசம் ஈசான லிங்கம்.
அது அப்புறம் கர்ப்பகிரகம், சிவபோகம், சிவயோகம், முக்தி, மோட்சம் எல்லாம். அது வரைக்கும் நீ செய்கிற பயணம் எல்லாமே யோகம்தான். இங்கே ஆரம்பித்து இந்திரலிங்கத்துலேருந்து ஆரம்பித்தால வாழ்க்கை அப்போ அறியாமையில் இருப்ப. உன்னுடைய புண்ணியம் இந்த 35% கடந்திருக்கும். அதுலேருந்து அக்னிலிங்கம் இந்த மாதிரி 8 லிங்கத்தையும் கடந்து ஈசான மறுபடியும் அனுபூதிக்கான உபதேசம் கிடைக்கும். அதுதான் தத்துவம். தத்துவம் தெரியாமல் கிரிவலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம பரம்பரையில் சுற்றி வரணும், அவ்வளோதான். தாய் தந்தையரை சுற்றி வந்தால் ஏதாவது கொடுப்பாரு, கொடுத்தாலும் சரி கொடுக்க சுற்றிட்டு வரணும், உடம்பை கொடுத்துருக்க அதுவே போதும். நம்மலாம் அது ஒரு சொல்கிறதுக்கு இல்லை, நோ வேர்ட்ஸ். இப்போ சொன்னால ஆரம்பிக்கும் போதே பலனையே கருதக்கூடாது, பலனே சிந்திக்கக்கூடாது. எக்காரணத்துலேயும் எக்காரியத்துலேயும் பலனையே கருதக்கூடாது. பலனை சிந்திக்கிறது மகா பாவம். பலனை பற்றி சிந்தித்தாலே புத்தி கெட்டு போயிடும். குரு சொன்னாங்களா, வேதம் சொல்லுதா, இறைவன் சொல்கிறானா? இறைவன் சொல்கிறாங்கிற உணர்வு இருக்குல்ல, குரு சொல்கிறாருங்கிற உணர்வு இருக்குல்ல, வேதம் சொல்கிறாருங்கிற உணர்வு இருக்குல்ல, அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருந்தால் அதை கடைப்பிடி, அது ஒன்றை சித்தி கொடுக்கும். எனக்கு அது வேணும், நீ கேட்குறதெல்லாம் அல்பம், அதை விட அதிகமாக கொடுக்கும். நீ கேட்காதெல்லாம் கொடுக்கும். உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, அத்தனையும் அது கொடுக்கும். அவர்கிட்ட போயிட்டு வியாபாரம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதனால் இங்கே அவனை யோகி என்று சொல்கிறார்கள், பக்தனை இப்போ யோகின்னு சொல்ல ஆரம்பிச்சு. யாரும் அங்கீகரிக்க, யாரும் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அடியன் கொடுக்குறேன். பிரமாணம் ஆதாரம் இதோ இருக்குது, உபனிஷத்து மந்திர வாக்கியம். தாம் யோகியும் மன்னியத்தை, அவனே யோகியாக உபனிஷத்து கருதுகிறது. சிரமிந்திரிய தாரணா, உன்னுடைய பொறிப்புலன்கள் உள்முகமாகி நிற்கிறனது. இப்போ போன மந்திரத்தில் பார்த்தோம்ல, பரமாம் கதி அடையிறதுக்கு உன்னுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் உள்முகமாக திரும்பி பரத்தை நோக்கி நிற்குதில்ல, அவனை யோகி என்று சொல்கிறோம். அந்த பரமாங்கத்தி வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், பரமாங்கத்தி வந்த நிலையை தான் அப்பிரமத்த ததா, அவனை தான் யுக்தன்னு பேர். யோக யுக்தன்னு அர்த்தம், சிவனோடு பொருந்தியவன். சிவத்தோடு யோகம் செய்தவன். இப்போ அங்கே சக்தி, சிவசக்தி, சிவசக்தி தரிசனம் முன்னாடி கிடைக்குது. சிவசக்தி யோகம் இங்கே நடக்கிறது. சிவயோகம்தான் யோகயுக்தன்னு பேர். யோகயுக்தனை தான், அவனுடைய நிலை மாறாதது, உடையாதது. அந்த நிலையத்தான் அப்பிரமத்த. முருகனை தவிர இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு உலகத்தில் இன்னொரு முருகனாக பிறக்கணும். இதெல்லாம் சாதாரண வார்த்தையாக நீங்கள் பார்க்க முடியாது. அடியேன் அப்படி பார்க்கல. அப்பிரமத்த மத்தாய அப்பிரமத்தாயன் முருகனுக்கு சஹஸ்ரநாமத்தில் வருது. இங்கே இருக்கிறது தான் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா முருகன் ஞானம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா. முருகனுடைய சஹஸ்ரநாமத்தை சொன்னோம்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே சஹஸ்ரநாமந்தான், எல்லாம் பிரம்மத்தை பற்றியது தான். நீ மந்திரங்களை எந்த கடவுள்கிட்ட எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. இவன் சில பேர் அறியாமையில் சொல்லுவான். வேதாந்திகளுக்கு அப்படி கிடையாது. வேதாந்திகள் இருக்கிறது ஒன்று, இருக்கிற நாமமும் ரூபமும் அவன் தான். அப்புறம் என்ன, இவரு கிடையாது அவரு கிடையாது, எங்களுக்குள்ள தெய்வமேன்னு சொல்லலாம், தாராளமாக குருவேன் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன், ஒன்று தான் குரு, ஒன்று தான் குரு. யாரை வேணாலும் நீ குலதெய்வம்னு சொல்லலாம், யாரை வேணாலும் குருவேன்னு சொல்லலாம். நான் எங்கள் தாத்தா பாட்டி கும்பிடு. யார்கிட்ட கும்பிட்ற, யார் பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறா? நீ தான் பேசுகிற, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. உனக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பேர் வேணால் மாறிக்கலாம், ஐயப்பன், அம்பாள், முருகன், சிவம், இப்படி மாறு. ஞானம் இதுதான். நீ எப்படி வேணாலும் நடந்துக்க, அது வேறு விஷயம், அது உன் இஷ்டம். மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கோ முதல்ல. எங்கள் பாட்டி சொல்வா, படிச்சுட்டு கூட மாடு மேய்டான்னுவார். மாடு மேய்க்க எதுனா போகணுங்கிற ஊரை சுற்றணும்னு நினைக்கிறியா, படிச்சுட்டு மாடு மேய்ப்போ அப்படின்வான். நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம காலமே மாறி போயிடும்.
இப்போ படித்ததுக்கு அப்புறமா மாடு மேய்க்கும், அதெல்லாம் நமக்கு ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுமா இவன் சொல்லுவான். அப்பிரமத்தனா உடையாத நிலை, மீண்டும் மாறாத நிலை, கோணாத நிலை. அவக்கிரம்னு ஒரு வார்த்தை வருது அவருக்கு. இந்திரியங்கள், புலன்கள், பொறிகள், மனம், புத்தி எல்லாம் நின்ற நிலை, யோக யுக்த நிலை. யோகயுக்த சம்யுக்தம், யோகயுக்தம். யோகயுக்தம் அற்புதமான வார்த்தை. யோகயுக்தம் யோகயுக்தனுக்கு தான் இந்த திவ்ய சக்ஷு கிடைக்கும். இப்போ சொன்னால ஹைப்பர் ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக பொருந்தது பாருங்கள். யோக பிரத்யக்ஷம்னு சொல்லுவாங்க. நடக்க போகிறதெல்லாம் தெரியும் அவனுக்கு. அவன் சொன்னது நடக்கலை, நடக்க போகிறத யார் வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா யார் வேணாலும் சொல்லலாம். சொல்கிறது நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீ சொரூபத்தில் நிற்கணும். அதுக்கும் ஒரு புள்ளி இருக்குது இறைநிலையில். அது அவசியம் இல்லை. அதெல்லாம் பின்னாடி போகாதீங்க. அதெல்லாம் சித்திகள். நான் சொல்கிறது நடக்கணும், மழை பெய்யணும்னா மழை பெய்யணும், அதோடைய நிறுத்தினா பரவாயில்ல. நீ வேறெல்லாம் ஆரம்பிச்சிருவ கச்சேரியை. அதனால் மீண்டும் முடியாத நிலை யோகயுக்த நிலை. யோகயுக்த நிலையை தான் அப்பிரமத்த ததாம் பவதி, அவன் ஆகிறான். அவனே யோகி என்று சொல்கிறார்கள். யோகத்தினால அவன் அடைஞ்சிட்றான் பரம்பொருள். யோகியான என்ன? இப்போ நீங்கள் யார் யோகி ஆகிட்டு இருக்கீங்க. யோகத்தில் தான் பயணம் செய்கிறீங்க. ஞான யோகம், ஞான கர்மம்னு சொல்லலை. ஞான யோகம்னு எதுக்கு சொல்லுதுன்னா, ஞான மூலியமாக பரம்பொருளை அடைகிறாய். பக்தி யோகம், பக்தி சிவத்தோட பொருத்தம், ஞானம் சிவத்தோட பொருத்தம், தியானம் சிவத்தோட பொருத்தம். அதுதான் 3 சொன்னா. சுகிருது, மனிஷா, இந்த வார்த்தையை மறக்காதீங்க, மறக்கவே கூடாது. சுகிருது, மனிஷா, மனசா. இது உபனிஷ அபிக்லுப்த. இதுதான் மகா வாக்கியம். அதாவது தொடர் கவனம், தொடர் விசாரம், தொடர் சிந்தனை. தொடர் கவனம் சாட்சியாக இருந்து உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. தொடர் விசாரம், அவர் யார், என்ன பண்ணுறார் அவர் அப்படின்னு விசாரம் செய்வது. தொடர் விசாரம், தொடர் கவனம், தொடர் சிந்தனை, சிந்திக்கிறது. நீங்கள் மற்ற வேலைகள்லாம் நீங்கள் பாருங்கள், என்ன கொஞ்சம் நினச்சிங்க. சித்தத்தை எங்கிட்ட வச்சு எங்கே வேணாலும் இரு நீ. அதுதான் என்னது, ஒருவனை யோகியாக்கும். தொடர் கவனம், தொடர் விசாரம், தொடர் சிந்தனை தான் யோகி. இப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? சம்சாரியாக இருந்தீங்க, முமுட்சுவானீங்க, உபதேசம் ஆகி சிஷ்யன் ஆகினீங்க, உபதேசம் தொடர யோகி ஆகிட்டீங்க. இப்போ வேறு யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அடியான் வாக்கு, சொந்த வாக்கில் உபநிஷத வாக்கு. உங்களை பாராட்டணும், உங்களை புகழணுங்கிறதுக்காக இது பேசல. பிரமாண மந்திரம் இருக்குது. எவனும் உங்களை பாராட்ட மாட்டான், எவனும் உங்களை உயர்த்த மாட்டான், எவனும் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டான். முருகனை தான் வழிகாட்டினா அவன் முருகன் இல்லை குரு. 135 இதில் ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை மந்திரம் இருக்கு? 25. 3 தான் இருக்கா? அதனால் இந்த இதில் எதுன்னு சொல்கிறது, திவ்ய சக்ஷு. திவ்ய சக்ஷுவுக்கு தமிழில் என்ன சொல்கிறது? இறைவனை பார்க்கும் கண். இறைவனை பார்க்கும் கண். திவ்ய சக்ஷுனே போடுங்க. திவ்ய சக்ஷு இறைவனை பார்க்கும் கண். திவ்ய சக்ஷுன்னு போட்டு இறைவனை பார்க்கும் கண், அது டைட்டில் போடுங்க. அப்புறம் யோகின்னு போடலாம், அப்புறம் அப்பிரமத்தை போடலாம். இதில் நிறைய வாக்கியம் போடலாம். இன்றைக்கி திவ்ய சக்ஷு இறைவனை பார்க்கும் கண். திவ்ய சக்ஷு அல்லது உயிர்கண். உயிர் தானே சித்தே, சத்தை பார்க்க போகுது. ஆனால் திவ்ய சக்ஷு உயிர்கண் போடுங்க. உயிருக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு கேட்பான், அறியாமல் கேட்பான்.
திவ்ய சக்ஷுன்னு சொல்லணும். அப்படி கேட்டால் இப்படி சொல்லணும், இப்படி கேட்டால் அப்படி சொல்லணும். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவ